குரு ஆஸ்ட்ரேலியன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மே 17, 2026 ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து மே 23 சனிக்கிழமை அந்த வாரத்துக்கான சிம்ம ராசிக்கான வாரப்பலன். இந்த வாரத்தில் சிம்ம ராசிக்கு கிரக நிலைகள்லாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. உங்கள் ராசிநாதன் சூரியன் 10ஆம் இடத்துல, அதாவது தொழில் ஸ்தானத்தில் ரொம்ப திக்பலன்னா அது ஆட்சிக்கு நிகரான பலம் கொண்டு அந்த இடத்துல 10ஆம் இடத்துல இருக்குது. இதுவே மிகப்பெரிய ஒரு யோகம் தான். ரெண்டாவது செவ்வாயும் 9 இடத்துல ஆட்சியில் அமர்ந்ததுனால ரொம்ப அதிர்ஷ்டம் 2 இரட்டிப்பாகும். குரு 11 சுக்கிரனோட இணைஞ்சிருக்கு. அதனால் பொருளாதார ரீதியாக ஒரு வித உயர்வை தான் வெளிப்படுத்தும். இந்த அடிப்படையில் பார்க்கும்போது உங்களுக்கு அஷ்டமத்து சனி நடக்கின்றது. 8ஆம் இடத்துல மீனத்தில் சனி இருக்கிறதுனால சில காரியங்கள் தான் தடை ஏற்படும், தாமதங்கள் ஏற்படும். இருந்தும் அந்த செவ்வாய் சூரியனுடைய ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அந்த சனியினை எதிர்மறையான தாக்கம் குறைஞ்சிரும். சவால்களை சமாளிக்க ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கிறதா இருக்கும். இந்த அடிப்படை பார்த்தீங்கன்னா மே 17, அதாவது ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை பார்த்தீங்கன்னா சந்திரன் 10ஆம் இடத்துல, அதாவது சூரியன் இருக்கிற இடத்துலையே சூரியனோட இணைக்கிறது. அதனால் தொழில் நிமித்தமாக பயணங்கள்லாம் உங்களுக்கு வெற்றி கொடுக்கறதா இருக்கும். உங்களுடைய மேல் அதிகாரிகள் செல்வாக்கு, அவங்ககிட்ட உங்களுடைய செல்வாக்கு உயர்வதாக இருக்கும். இது அடுத்து பார்த்தீங்கன்னா சந்திரன் 19, 20, அதாவது செவ்வாய்க்கிழமை புதன்கிழமெல்லாம் பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துக்கு போகுது. அதாவது மிதுனத்துக்கு போகுது. குரு மற்றும் சுக்கிரனுடன் இணைகிறதுனால உங்களுக்கு திடீர் பணவரவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உள்ளது. நண்பர்களால் உங்களுக்கு எதனா ஒரு பெனிஃபிட் கிடைக்கலாம். உங்களுக்குள்ள மனசில் நீண்ட நாள் ஆசை எதனா இருந்தால் அது நிறைவேறதுக்கான வாய்ப்பு உள்ளது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வியாழன் வெள்ளிலாம் பார்த்தீங்கன்னா சந்திரன் கடகராசி, அதோடைய சொந்த வீட்டுக்கு, ஆட்சி வீட்டுக்கு போகிறதுனால சுப விரயங்கள்லாம் ஏற்படும். ஏன்னா உங்கள் வீட்டிலேருந்து 12ஆம் இடமா இருக்கிறதுனால, ரெண்டாவது கடகம் சந்திரனுக்கு ஆட்சி வீடாக இருக்கிறதுனால சுப விரயங்கள் ஏற்படும். வெளியூர், வெளிநாடு தொடர்பான செய்திகள் உங்களுக்கு சாதகமாக வரலாம். நீங்கள் வெளிநாடு போகிறதுக்கான பாஸ்போர்ட்டு இல்லை இன்டர்வியூ எதனா அட்டன் பண்ணி வெயிட்டிங் இருந்தீங்கன்னா அதுக்கு நல்ல செய்திகள்னால் இந்த காலகட்டத்தில் வியாழன் வெள்ளி வரதுக்கான வாய்ப்பு உள்ளது. இது அப்படி வார கடைசி நாளான சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா, அதாவது மே 23 சந்திரன் உங்கள் ஜென்ம ராசியிலே கேதுவுடன் இணைக்கிறது. இதனால் வலதுபுற தான் இருந்தும் அது பாவகிரகமான கேதுவுடன் இணைகிறதுனால மனதில் ஒரு விதமான குழப்பம், உடல் சோர்வு ஏற்படலாம். அதனால் ஆன்மீக பயிற்சியான தியானம், யோகா, உடற்பயிற்சி இதெல்லாம் செய்வது ரொம்ப நல்லது. உங்கள் ராசிநாதன் 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு விதமான பவர் அதிகரிக்கும். ஒரு ஆளுமை, ஒரு சுப்பீரியாரிட்டிக்கு அந்த பவர் அதிகப்படும். ஒரு சிங்கம் மாதிரி ஒரு கர்ச்சிக்கிற தோரணை உள்ளோம். ரெண்டாவது உங்களுடைய பேச்சுக்கு கண்டிப்பாக மற்றவங்க மதிப்பு கொடுத்து கேட்பார்கள். ரெண்டாவது உங்கள் ராசியிலேயே கேது இருக்கிறதுனால உங்களுக்குள்ளேயே ஒரு விதமான ஆன்மீக தேடல் கண்டிப்பாக அதிகரிக்கும். அதை தாண்டி கால சர்ப்ப தோஷத்துக்குள்ளே எல்லா கிரகங்களும், ராகு கேது தோஷத்தில் எல்லா கிரகங்களும் அடிபட்டுக்கிறதுனால இதெல்லாம் இருந்தாலும் உங்களுக்குள்ள ஒரு விதமான தனிமையான உணர்வு கண்டிப்பாக ஏற்படும். இது இருக்கிறதுனால உங்கள் என்னதான் ஒரு ஆளுமை கொண்டு ஒரு ரொம்ப இதுவாக இருந்தாலும் உங்களுக்குள்ள ஒரு விதமான தன்னம்பிக்கை கொஞ்சம் குறைவதாக இருக்கும். அதை பார்த்து கவனித்து கொள்ளுங்கள். உத்தியோகத்தில் பார்த்தீங்கன்னா 10ல் சந்திரன் இது 10ல் சூரியன் இருக்கிறதுனால 10ல் ஒரு கோள் இருந்தால் பதவி தேடு வரும்னு சொல்லுவாங்க. பொதுவாக பழமொழி இருக்குது. 10ஆம் இடத்துல சூரியனே இருக்கிறதுனால கூடவே புதன் இருக்குது. இதில் பெரிய கொடுமை என்னன்னா, புதன் சூரியனில் அஸ்தங்கம் ஆகிவிட்டது. அதனால் பெரிதான பாதிப்பு இல்லை. இருந்தும் கணக்கு வழக்கு சார்ந்த விஷயங்களில் புதுசான ஒரு ஒப்பந்தம் எதனா போடுறீங்கன்னா ஒரு முறை இருமுறை சரி பார்த்து கொள்வது நல்லது. ரெண்டாவது அரசியல் ரீதியாக அரசு துறையில் வேலை செய்கிறவங்களாம் இது ஒரு விதமான பொற்காலம் தான். உத்தியோகத்தில் பதவி உயர்வு, புதிய பொறுப்புகள்லாம் ஒரு விதமாக இந்த வாரத்தில் தேடி வரதுக்கான வாய்ப்பு உள்ளது. ரெண்டாவது பொருளாதார எக்கனாமிக்கலாக பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் குருவும் சுக்கிரம் இணைஞ்சிருக்கு. ஒரு விதமான அசுரத்தனமான வளர்ச்சியை கொடுப்பதாக இருக்கும். நிலுவையில் இருந்த பணம் எதனா இருந்தால், நீங்கள் ரொம்ப நாள் முயற்சித்து பணம் வராத இருந்தால் இந்த வாரத்தில் நீங்கள் முயற்சித்தா வரதுக்கான வாய்ப்பு உள்ளது. பூர்வீக சொத்துக்கள் மூலம் ஒரு விதமான ஆதாயம் ஏற்படும். முதலீடுக்கு, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இந்த வாரம் ஒரு விதமான லாபம் ஏற்படுத்தி கொடுப்பதாக தான் இருக்கும். ரெண்டாவது வாழ்க்கை, உங்களுடைய ஃபேமிலி ஸ்ட்ரக்சர் இதில் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள ஒரு சின்ன சின்ன ஒரு கருத்து வேறுபாடுகள் வரலாம். பிள்ளைகளுடைய கல்வியில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும், கண்டிப்பாக ஏற்படும். ரெண்டாவது
குரு சுக்கிரன் பார்வை வந்து 7ஆம் இடத்த கும்பத்தில் விழுறதுனால ஏற்கனவே மனக்கசப்பில் பிரிந்திருந்த தம்பதிகளாக ஒன்று சேர்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. செவ்வாயுடைய பார்வை வந்து உங்கள் ராசியை பார்க்கறதுனால ஒரு விதமான துணிச்சல் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படும். அதாவது உங்கள் ராசியிலிருந்து 9ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால அது பாகிஸ்தானதாக இருந்ததில் உங்களோட துணிச்சலும் வேகமும் அதிகரிக்கிறதா இருக்கும். ரெண்டாவது குரு வந்து உங்கள் வீட்டில் இருந்து 11ஆம் இடத்துல இருந்து அது 3, 5, 7ஆம் இடத்த பார்க்கறதுனால உங்களுடைய பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸுடைய ஒரு ரிலேஷன்ஷிப் நல்லாவே இருக்கும். புதிதாக கல்யாணம் ஆனவங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் வர்றதுன வாய்ப்பு உள்ளது. ரெண்டாவது வந்து பார்ட்னர்ஷிப்புடைய பிஸ்னஸை வந்து நல்ல ஒரு வளர்ச்சி அடையும். கூட்டு தொழிலுடைய இதெல்லாம் நல்ல மேன்மை உண்டாகும். பொதுவாக இது அஷ்டம சனியுடைய தாக்கம் இருக்கிறதுனால பொது மட்டும் வாகனங்களை மட்டும் டிரைவ் பண்ணும்போது ஓட்டும்போது ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. ரெண்டாவது மற்றவங்ககிட்ட பேசும்போது பொது மட்டும் நிதானத்தை வந்து கடைப்பிடிங்க. ரெண்டாவது உங்கள் சூரியன் வந்து வலுவாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால எதை கண்டும் நீங்கள் அஞ்ச தேவையில்லை. கடின உழைப்பு மற்றும் நேர்மை உங்களுக்கு வந்து நிரந்தரமான வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் கவலை கொள்ள வேண்டாம். இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பான வாரமாக தான் இருக்கின்றது. இந்த வாரத்துக்கான நட்சத்திர பலன் பொதுவாக பார்த்தீங்கன்னா மக நட்சத்திரக்காரன் வந்து அரசு தொடர்புடைய விஷயங்கள்லாம் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆதரவு கிடைக்கும். பூர நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விதமான ஆடம்பரமான யோகம் இருக்கும். பொருள் ஆடம்பரம் ஏதோ ஒரு சந்தோஷத்தை உங்களுக்குள்ளே ஏற்படுத்தி கொள்ளலாம். உத்திரனுடைய முதல் பாதம் பார்த்தீங்கன்னா அவங்க எதனா பதவி உயர்வுக்காக ரொம்ப நாள் காத்திருந்தால் தான் அது இந்த வாரத்தில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உள்ளது. இந்த வாரத்துக்குன்னு ஒரு அதிர்ஷ்ட எண்கள்னு பார்த்தீங்கன்னா 1, 3, 9. வார அதிர்ஷ்ட திசைன்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு திசை உங்களுக்கு சிறப்புடையதாக இருக்கிறது. வார அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா மாணிக்க சிவப்பு இல்லைனா வந்து ஆரஞ்சு. இது ரொம்ப சிறப்புடையதாக இருக்குது. ஒரு பரிகாரம் ஆன்மீக பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை சூரிய உதயம் போது இந்த சூரிய வழிபாடு ரொம்ப சிறந்ததாக இருக்குது. தினமும் சூரிய வழிபாடு சிம்மராசிக்காரர்களுக்கு ரொம்ப ஏற்புடையது. ஏன்னா சூரியன் தான் வந்து உங்களை காக்கிற கடவுள். அதனால் சூரிய பகவானை வணங்குறது ரொம்ப நல்லது. ரெண்டாவது அஷ்டமத்துடைய சனியுடைய வீரியம் குறைகிறதுனா சனிக்கிழமைன்றது வந்து பசுக்கு வந்து ஒரு அகத்திக்கீரை கொடுக்கலாம். ரெண்டாவது இந்த வாரத்துக்குள்ள கால சர்ப்ப தோஷம் எல்லா கிரகங்களும் வந்து அந்த பாம்பு இதுக்குள்ளே அடைப்பட்டுறதுனால சிவபெருமானுக்கு வந்து வில்வ இலை சாத்தி அர்ச்சனை செய்யலாம். அதனால் இந்த வாரம் வந்து உங்களுக்கான திறமைகள் வந்து அங்கீகரிக்கும் வாரமாக தான் இருக்கட்டும். அப்படியே அமையும். இந்த வாரம் வந்து உங்கள் வாழ்வில் சிறப்பான வாரமாக அமைய உங்களுடைய வாழ்வில் அனைத்துள்ள வளங்களும் பெற்று சிறப்பாக வாழ எல்லாம் வளர்ந்த இறைசக்தியை நான் பிரார்த்திக்கின்றேன். தாங்களும் தங்கள் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன்.